ரோஹித் சர்மா சொன்னதை நான் அப்போவே கேட்டுக்கணும். கண்டிப்பாக கேட்டிருந்தா இந்த ஒரு தோல்வி கிடச்சிருக்காது. இந்த ஒரு தோல்விக்கு நான் தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே மனசு உடைஞ்சு கண் கலங்கிட்டாருங்க நம்ம சூர்யா. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆனால் உடனே நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு போட்டியில் இந்தியா அபார தோல்விங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியா லீக் சுற்றில் அப்படி அபாரமாக மற்ற டீமை கொளுத்தி போட்டாங்க. கதற மற்ற அணியை அடித்தாங்க. ஆனால் இப்போது சூப்பர் 8 சுற்றில் இந்தியா முதல் போட்டியே மிகப்பெரிய ஒரு தோல்வி. சாதா தோல்வி கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை இந்தியா இந்த அளவுக்கு தோல்வி பெறுவாங்க அப்படிங்கிறத. இந்த தோல்விக்கு பிறகு ரொம்பவே மனசு அணிஞ்சு ஓப்பனாக பேசியிருக்காரு சூர்யா. தோல்விக்கு இதுதான் காரணம், இதை மட்டும் பண்ணியிருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ரோஹித் அப்போவே சொன்னார், இந்த ஒரு தவறை நீ பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. நான் அந்த தவறை கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கா கரெக்டாக பேட்டிங் பண்ணுறப்ப அப்படி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு டாஸ் தான் இந்திய அணிக்கு தோல்விக்கு முக்கிய காரணம் சொல்லலாம். இதுவும் ஒரு காரணம் தான். அதாவது முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கா. தொடக்கத்தில் என்னதான் தடுமாறினாலும் ஸ்டப்ஸு செம்மையாக ப்ளே பண்ணார். அது மட்டும் இல்லாமல் டெவில் பிராவிஸ் அதுக்கப்புறம் மில்லர்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் செம்மையாக ப்ளே பண்ணி எப்படியாவது ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. இந்தியா கடைசியில் ஒரு 4-5 ஓவர் கம்பேக் கொடுத்துருந்தாலும் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா கடைசி ஓவரில் ஸ்டப்ஸ் 20 ரன் அடிச்சிட்டாரு. இதன் காரணமாக சவுத் ஆஃப்ரிக்கா 20 ஓவர் முடியல 187ங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக 160 170 தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி ஓவரில் ஸ்டப்ஸ் அடித்த அடியில் 187 அடித்தாங்க. கண்டிப்பாக 188 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியா பேட்டிங் கிளம்புறங்கியிருந்தாங்க. குறிப்பாக இன்றைக்கி இஷான் கிஷன் பெருசாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அடிப்பார், வழக்கம் போல் ஃபார்மில் இருக்கார். எப்படியும் இன்றைக்கி ஒரு 30-40 ரன் அடிப்பார்னு பார்த்தோம். அவரும் இன்றைக்கி டக் அவுட்டுங்க. அபிஷேக் சர்மாவும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவரும் 15 ரன்னுக்கு காலி. வந்த பேட்ஸ்மேன் திலக் வர்மாவும் காலி, சூர்யாவும் காலி. வந்த பேட்ஸ்மேன் பெருசாக ரன்களே அடிக்க முடியல. களமிறங்கிய அத்தனை பேட்ஸ்மேனையும் சவுத் ஆஃப்ரிக்கா அணி திருப்பி மீண்டும் பெப்ளினுக்கே அமைச்சாங்க. அந்தளவுக்கு தரமான பவுலிங் வெளிப்படுத்தினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எப்படி போட்டால் எப்படி விக்கெட் விழுவும், எப்படி போட்டால் எப்படி அடிப்பாங்க அப்படின்னு கரெக்டாக குறி வச்சு இன்றைக்கி வெறித்தனமாக பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி செம்மையாக போட்டாங்க. வெறித்தனமாக துக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க வெற்றியை பொறுத்தவரையும். அதாவது கடைசியில் நம்மளோட சிவம் துபே வழக்கம் போல் போராடினாங்க. ஆனால் வெற்றி கிடைக்கல. இந்தியா அபார தோல்வியும் சொல்லி ஆகணும். ஏன்னா லீக் சுற்றில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிட்டு இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா அணிகிட்ட மிகப்பெரிய தோல்வி அடையிறாங்க. அதாவது தோல்விக்கு முக்கிய காரணமே நம்மளோட ஸ்பின்னிங் இருக்கு இல்லையா, ஸ்பின் ஆப்ஷன் இன்றைக்கி சரியாக கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தா வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் அவருக்கு பக்கபலமாக யாருமே களம் இறக்கலைங்க சூர்யா பிளேயிங் லெவலில். அதாவது இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரையும் 2024 அக்ஷர் பட்டேல் இந்த டீமுக்கு எதிராக இதே கிரவுண்டில் செம்மையாக அடித்து பவுலிங்லையும் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் ஃபைனலில் அந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த டீம் 11லே கிடையாது இன்றைய போட்டியில். அதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்விங்க. ஏன்னா அவர் மட்டும் கண்டிப்பாக இருந்திருந்தாருன்னா பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சை கொண்டு போயிருப்பார். அதாவது இன்றைக்கி அடி வாங்கின வருண் சக்கரவர்த்திக்கும் ஒரு பக்கபலமாக இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளேயிங் லெவலே கிடையாது. பேட்டிங்கில் இந்தியா பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் இழந்துட்டாங்க. அதாவது 5வதாக ஹர்திக் பாண்டியா களமிறங்கணும். ஆனால் 5வதாக நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கியிருந்தார். அங்கேயும் இந்தியா தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்கப்புறமாச்சும் ஹர்திக் பாண்டியா வருவார்னு பார்த்தா அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா வரல, சிவம் தூபே வந்தார். இப்படி இந்தியா நிறைய தவறை பண்ணி இந்த ஒரு போட்டியில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம். இதை குறித்து தான் பேசியிருக்காரு. இதுதான் எங்களோட தோல்விக்கு காரணம். முதல்ல நாங்கள் டாஸே தோற்றுறோம். நாங்கள் டாஸை வெற்றி போட்டால் தான் நாங்களும் முதல்ல பேட்டிங் தான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ பிளேயிங் லெவல்லையும் ஒரு சில மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், தோல்விக்கு என்ன காரணம், இந்தியா என்ன பண்ணியிருந்தால் வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் போட்டுங்க.